வெனஸ்டே ஈவினிங் ட்ரெஸ் எல்லாமே வாஷிங் மிஷினில் போட வேண்டியது நிறையா இருக்குது. சரி கையோட வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக வாஷிங் மிஷினில் தான் ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு இருந்தேன். போட்டு விட்டதுக்கப்புறமா தம்பிக்கு வந்து ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு அப்படியே சைடில் வந்து பால் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காய வச்சுருந்தேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீ கிச்சன் வேலை எல்லாமே இருந்துச்சு, அதெல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து நான் இந்த வேலைகளை ஆரம்பித்தேன். நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் ஊற்றி வச்சுருந்தேன். இந்த இட்லி பாத்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதை வந்து நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். இட்லியே அதிகமாக நாங்கள் வந்து வீட்டில் செய்யாதனால இன்றைக்கி தான் வந்து யூஸ் பண்ணேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரப்பவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹஸ்பண்ட் பார்த்தோன்னே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஓடிப்போய் எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சிட்ருக்கா. தம்பியும் கிட்டே போயிட்டான். இட்லியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துருச்சு. நான் வந்து ஸ்டீலில் தான் வச்சுருந்தேன், இப்போ தான் வந்து ஈயப்பாத்திரம் வச்சுருக்கேன். இட்லிக்கு சூப்பராக வேர்க்கடலை சட்னி வச்சு நைட்டு டின்னர் வந்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.